வணக்க மக்களை, TRI அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, சொல்லும் பொருளும்னு. சரி சார், இந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டாபிக் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, அழகு 2ல சொல்லதிகாரத்துல உரிய பொருளை கண்டறிதல், இதுவும் அதே தான். அடுத்து இங்க ஒண்ணு இருக்கா, அடுத்து இங்க பாருங்க, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், இதுவும் அதேதான். அதே மாதிரி சொல்லும் பொருளும் அறிதல். ஸோ அப்ப இந்த 3 டாபிக்கும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். இந்த 3 டாபிக்கும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஒரே கிளாஸ்ல அழகா முடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்து வந்திருக்க இந்த பிடிஎஃப்ல 6th to 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக் மற்றும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட, அதாவது சொல்லும் பொருளும் ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம், அதை வரிசையாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்துருக்கோம். நம்ம நிறைய எப்படி ஒரு 500க்கு மேற்பட்டதுகள் இருக்கும். நம்ம புக்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே ஒரு டெஸ்டிங் போட்டு பார்த்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, மிடரு. மிடரு அப்படின்னா கழுத்து. மிடரு அப்படின்னா கழுத்து. முதல்ல இதுல எப்படி கேள்வி இடம் பெறுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மறுபூசியாக மருங்கனல் வேல் மன்னர் உருத்தரு மார்கையாக, அதாவது மார்போல் யாக. மறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு திருக்குறள் கொடுத்து கேட்கலாம், இல்ல புத்தகத்துல இருந்து எப்படி வேணுமா கேட்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை தெளிவாக படிக்கணும். அப்ப மறுப்பு என்பதனுடைய பொருள் என்ன? தந்தம். ஸோ இப்ப இப்படிதான் கேள்வி வரப்போகுது. அப்ப நம்ம படிச்சா தானே போட முடியும். படிக்கலாமா? வாங்க. ஸோ அப்ப மிடரு அப்படின்னா கழுத்து. ஸோ மிடரு என்றால் கழுத்து. முன்னீர் அப்படின்னா கடல். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் 2022 மற்றும் 24ல குரூப் 4ல கேட்டாங்க. முன்னீர் பழக்கம் நாவாய் ஓட்டி. ஸோ இது எங்க இடம் பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில இருந்து கேட்டிருப்பாங்க தொல்காப்பியத்துல. ஸோ அப்போ முன்னீர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா கடல். ஸோ முன்னீர் என்பது கடலை குறிக்கிறது. முடுக்கர். முடுக்கர் அப்படின்னா சந்து. ஸோ முடுக்கர் அப்படின்னா சந்து. முசு அப்படின்னா குரங்கு. முசு அப்படின்னா குரங்கு. ஸோ அதைத்தான் நம்ம வீட்டுகள்ல கெட்ட வார்த்தைகள் கிடையாது. அது ஏன் மூஞ்சிய முசு மாதிரி வச்சிருக்க அப்படின்வாங்க. அப்படின்னா குரங்கு மாதிரி ஏன் வச்சிருக்க அப்படின்வாங்க இல்லையா. அப்ப முசு அப்படின்னா குரங்கு. முறி அப்படின்னா தளிர் அல்லது முறித்தல். ஸோ தளிர், தளிர்த்தல், அதாவது தளிர்க்குது. முறித்தல் அப்படின்னா முறிக்கிறது. மூ அப்படின்னா இது தெரியும் நம்மளுக்கு, ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல இதே மாதிரி மா பார்த்திருப்போம். ஸோ பெருமை பழமை. மூ அப்படின்னா அவர் முதுமையானவர், அப்படின்னா ரொம்ப வயசானவர், அப்ப பழமை பெருமை. மோகனம் அப்படின்னா புன்னகை. ஸோ மோகனம் அப்படின்னா என்ன? புன்னகை. மேலை அப்படின்னா மேற்கு. ஸோ மேலை தெரு அப்படின்னா மேற்கு பக்கம் இருக்க தெரு. கீழை தெரு அப்படின்னா கிழக்கு பக்கம் இருக்க தெரு. ஸோ இது எல்லாமே நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துற விஷயங்கள் தான். மேலி அப்படின்னா கலப்பை. ஸோ மேலி அப்படின்னா என்ன? கலப்பை. மேலி அப்படின்னா கலப்பை. ஓகே. மேரு அப்படின்னா இமயமலை. மேரு அப்படின்னா இமயமலை. இது ரொம்ப முக்கியம். ஒரு சிலப்பதிகார பாடல்ல இதை கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகார பாடல்ல கொடுத்துருப்பாங்க. பொதிகை மலையை முதலாக முன்னிலைப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் இமயமலைய சிறப்பிச்சிருப்பாங்க. ஸோ எங்க சிலப்பதிகாரத்துல. அப்ப மேரு அப்படின்னா இமயமலை. மெய்யிங் அப்படின்னா மெய்யறிவு. மெய் அப்படின்னா மெய்யறிவு. ஞான மொழி அப்படின்னா சொல். ஸோ ஞானம் அப்படின்னா மெய்ஞானம் அப்படின்னா மெய்யறிவு. மொழி அப்படின்னா என்ன? சொல். மை அப்படின்னா இங்க நம்ம அங்க என்ன பார்த்திருப்போம், மை அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி போன கிளாஸ் நடத்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா மை அப்படிங்கிறது என்ன? எழுத்துமை இல்ல அஞ்ஞானம் பார்த்திருப்போம். இங்க மை அப்படின்னா குற்றம், விஞ்ஞானம், எழுதுமை. மையல் அப்படின்னா மயக்கம். ஸோ மையல் கொண்டான், மயக்கம் கொண்டான். யவனர். யவனர்கள் அப்படின்னா யாரு? நம்ம நிறைய படிப்போம் யவனர்கள் யவனர்கள் சொல்லி பாடங்கள்ல படிப்போம். அப்ப யவனர்கள்னா கிரேக்க மற்றும் ரோமானியர்கள். யார் யாரு? கிரேக்க மற்றும் ரோமானியர்கள். ஐஎன்எம் ஹிஸ்டரி படிக்கிறப்ப இந்த யவனர்கள் வருவாங்க. யவனர்கள் கடல் வணிகம் தொடர்பு கொண்டார்கள் தமிழர்களுடன் அப்படின்னு சொல்லி படிப்போம்ல. அப்ப யவனர்கள்லாம் யார் அப்படின்னா கிரேக்கர், ரோமானியர். யாய் அப்படின்னா என் தாய். யாய் அப்படின்னா என்னுடைய தாய், என் தாய். யாத்தல் அப்படின்னா வடித்தல், கட்டுதல், உருவாக்குதல். ஸோ யாத்தல் அப்படின்னா கட்டுதல், உருவாக்குதல் அல்லது வடித்தல்.
யாழ் அப்படின்னா, யாழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நரம்பு கருவி. ஸோ நம்ம பாடங்கள்ல பழைய சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா கருவிகளை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. கஞ்சக கருவினா என்ன, முரசு கருவினா என்ன, தோல் கருவி, இசைக்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி. ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. அதுல யாழ் என்பது என்ன அப்படின்னா நரம்பு கருவி. யானர் அப்படின்னா புதுவரவு. ஸோ யானர் அப்படின்னா புதுவரவு, புதுசா வந்தவங்க. வனப்பு அப்படின்னா எழில், அழகு. வனப்பு அப்படின்னா எழில். வனிதையர் அப்படின்னா மகளிர். ஸோ வனிதையர் அப்படின்னா யாரு, மகளிர். வசை அப்படின்னா பழி சொல்றது அல்லது இகழ்ச்சி செய்யறது, குற்றம். ஸோ குற்றம், பழி, இகழ்ச்சி. வளவன் அப்படின்னா வளவன் ஏவ வானூர்தின்னு பார்த்திருப்போம். வளவன் ஏவ வானூர்தி இதுல இடம்பெற்றிருக்கோம் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. வளவன் அப்படின்னா சோழன். ஸோ வளவன் அப்படின்னா சோழனை குறிக்கிறது. வரைவு அப்படின்னா திருமணம். வரைவு அப்படின்னா திருமணம். வாகனம் அப்படின்னா தேவலோகம். ஸோ வானகம், வானகம் அப்படின்னா என்ன, தேவலோகம். வாதை அப்படின்னா துன்பம். ஸோ வாதை அப்படின்னா துன்பம். வாஞ்சை அப்படின்னா அன்பு. வாலி அப்படின்னா அம்பு. ஸோ வாலி என்பனால் அம்பு. இந்த லீ வந்துச்சு, லகர வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம லகர வேறுபாடு, நகர வேறுபாடுல பார்த்துருக்கோம் மயங்கொலிகள்ல. ஸோ வாலி என்பது அம்பு. வாணி என்பது கலைமகளை குறிக்கும். ஸோ வாணி என்பது கலைமகளை குறிக்கும். விபுதர் அப்படின்னா புலவர். இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ்ல கேட்டது. விபுதர் அப்படின்னா புலவர். விலை அப்படின்னா கரும்பு, விருப்பம். ஸோ விலை அப்படின்னா விருப்பம், விலை அப்படின்னா விருப்பம். வித்தை அப்படின்னா கல்வி. ஸோ வித்தை என்பது என்ன, கல்வி. விழுப்பம் என்பது சிறப்பு, உயர்வு. இது நம்மளுக்கு தெரியும், ஒழுக்கம் விழுப்பம் அந்த குறள்ல வரும். விஞ்சு அப்படின்னா மிகுதியாக அல்லது மேம்படுதல். விசி அப்படின்னா இழுத்துக்கட்டு. விசி அப்படின்னா இழுத்துக்கட்டு. வங்கம் அப்படின்னா வங்கக்கடல், கப்பல். இது பல பொருட்கள் குறித்த ஓரெழுத்து ஒருமொழிகள் நம்ம பார்ப்போம். நாவாயினா என்ன, கப்பல். ஸோ நிறைய பேர் இருக்கு கப்பலுக்கு, கடலுக்கு, வானத்துக்கெல்லாம். ஸோ வசி அப்படின்னா வசித்தல். வவ்விய அப்படின்னா கவர்ந்த. ஸோ வவ்விய என்றால் கவர்ந்த. வளவன் அப்படின்னா ஓட்டுபவன். ஸோ வளவன்னா யாரு, வளவன் ஏவ வானூர்தி. அங்க ஒரு இது பார்த்திருப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வளவன் வந்திருக்கோம். இந்த லா பள்ளிக்கு போற லா. இந்த லா வந்தா சோழன். இந்த லா வருது அப்படின்னா, குண்டுலா வருது அப்படின்னா ஓட்டுபவன். ஸோ ஓட்டுபவன். அப்ப சிறப்பு லா, அதாவது பள்ளிக்கு போற லா வருது அப்படின்னா அது சோழனையும், குண்டுலா வருகிறது அப்படி என்றால் அது வகலகரம் வருகிறது என்றால் அது ஓட்டுபவன். ஸோ வீறு அப்படின்னா பெருமை அல்லது வேகம், ஒளி. வேதனை அப்படின்னா துன்பம். ஸோ வேதனை அப்படின்னா துன்பத்தை குறிக்கும். வேலை அப்படின்னா கடல், பனி. ஸோ வேலை அப்படின்னா கடலையும் குறிக்கும், அதே டயத்துல பனி நம்ம செய்யற வேலையையும் குறிக்கும். வேம்பன், பாண்டியன். ஸோ வேம்பன் என்று அழைக்கப்படுவன் யாரு, பாண்டியன். ஸோ இது நம்ம 3 மன்னர்களுக்கு 3 பூ கொடுத்துருப்பாங்க. சோழனுக்கு ஒரு பூ, சேரருக்கு ஒரு பூ. ஸோ வேப்பம்பூவை உடையவன் யாரு, மன்னன் யாரு, பாண்டிய மன்னன். அப்ப அவனுக்கு என்ன வரும், வேம்பன். வேங்கை என்றால் ஒரு மரம், ஒரு புலி. ஸோ இது எங்க வரும் அப்படின்னா பொதுமொழி, தனிமொழி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். பொதுமொழி அப்படின்னா பிரித்தால் ஒரு பொருளையும், சேர்த்து படிக்கிற போது ஒரு பொருளையும் தெரியும். இப்ப வேங்கைய பிரிச்சு பாருங்களேன். வேங்கை. வேங்கை என்பது 2 பொருள்களை தருகிறது. ஒரு மரம், ஒரு புலியை குறிக்கும். அப்ப இது இருபொருள் தரும் ஒரு மொழி. வேலீர் அப்படின்னா குறுநில மன்னர். வேலீர் அப்படின்னா குறுநில மன்னர். வேங்கும் அப்படின்னா விருப்பும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, மூன்றில் அப்படின்னா வீட்டின் முன்புறம். முன்றில் அப்படின்னா வீட்டுடைய முற்றம் இல்லையா, வீட்டின் முன்பகுதி. முகில் அப்படின்னா மேகம், தெரியும் நம்மளுக்கு. முழவு அப்படின்னா பறை. ஸோ முழங்க, பறை முழங்கு. ஸோ பறை, முழவு, மத்தளம். முருகு அப்படின்னா அழகு, மனம், இளமை, நிலைப்பேறு, தேன். ஸோ இதெல்லாம் முருகு. ஸோ இது அதிகமாக எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த தேன் அப்படிங்கிறதுல கேட்பாங்க. நரைன்னு கேட்கலாம், முருகுன்னு கேட்கலாம். முண்டகம் அப்படின்னா தாமரை. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். முண்டகம் அப்படின்னா தாமரையை குறிக்கும். மூரல் அப்படின்னா முறுவல். மோலி அப்படின்னா கிரீடம் அல்லது மூடி. ஸோ மோலி, மூடிங்கிறோம் இல்லையா, மோலி.
அப்படிங்கிறது கிரீடம் அல்லது மூடி. மேதி அப்படின்னா எருமை, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மேவி அப்படின்னா பொருத்தி, விரும்பி, ஏற்றுக்கொள்ளல், இதெல்லாம் வரும். மெய் அப்படின்னா உண்மை, மொய்ப்பு அப்படின்னா வலிமை, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மொய்ப்பு அப்படிங்கிறது வலிமை, இது எதிர்பார்க்கப்படலாம். மௌலி அப்படின்னா கிரீடம், மகுடம், மணிமுடி. அப்ப இங்க ஒண்ணு பார்த்தோம், மௌலி அப்படின்னாலும் கிரீடம் முடிதான், மௌலினாலும் கிரீடம் மகுடம் மணிமுடிதான். மைய அப்படின்னா மிகச் சிறந்ததாக, மிக சிறியதாக. மைய 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 அரைண்டுவாங்க இல்லையா வீட்டுல, மைய அரங்கப்பா அப்படின்னா அரை அப்படின்னா மிகச் சிறியதாக அரைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து மைனா அப்படின்னா கருமை நிற பறவை. யா அப்படின்னா ஒரு வகை மரவகை. யானா ஒரு வகை மரவகை, இன்னொன்னு அகலத்தையும் குறிக்கும். யா அப்படிங்கிறது அகலம் பறந்ததை குறிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில படிச்சிருப்போம். யாக்கை அப்படின்னா உடல். ஸோ யாக்கை அப்படின்னா உடல். யாமம் அப்படின்னா நள்ளிரவு. இதெல்லாம் நம்ம புறத்திணைகள் பத்தி படிக்கிற, அகத்திணை புறத்திணை பத்தி படிக்கிறப்ப பார்க்கலாம் தெளிவா. யாங்கு அப்படின்னா எது எவை. யாங்கு அப்படின்னா எது எவை. வயவேந்து அப்படின்னா வலிமை மிகுந்த அரசன். ஸோ வயவேந்து அப்படின்னா வலிமையான அரசனா. வனம் அப்படின்னா காடு. வகீர் அப்படின்னா பிளவு. வலை அப்படின்னா சங்கு பொந்து, இதுவும் ப்ரீவியஸ் இயர் தான். வரை அப்படின்னா மாலை, வரைதல், மலை. வாய்மைனா உண்மை, வாகைனா வெற்றி, வாழை அப்படின்னா இளமை, வாசி அப்படின்னா பெருமை அல்லது வாசித்தல், குதிரை. ஸோ குதிரையும் வரும். அப்ப பரி என்றாலும் குதிரை தான், வாசி என்றாலும் குதிரை தான். வாவி அப்படின்னா குளம், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொய்கை. வியா அப்படின்னா பெரிய, வியா அப்படின்னா பெரிய. வியாழன் அப்படிங்கிறதுல கோள்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வியாழன் ஒரு கோள் இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய கோள். அது வியா அப்படின்னா பெரிய அர்த்தம். விரிநீர் அப்படின்னா கடல் நீர். அப்ப இன்னொன்னு பார்த்தோம், முன்னீர்னாலும் கடல்னா. விரிநீர் முன்னீர், இது ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விரை அப்படின்னா மனம், அதாவது ஸ்மெல்லு, மூணு சொல்லினா. விரைதல் வேகமாக. வித்து அப்படின்னா விதை. விழுமம் அப்படின்னா சிறப்பு. விசும்பு அப்படின்னா வானம், இது தெரியும். விழி அப்படின்னா அழைத்தல் அல்லது இரத்தல். வசந்தம் அப்படின்னா இளவெனில். வல்லை அப்படின்னா உலக்கை, உலக்கை பாட்டு. ஸோ வல்லை பாட்டு அப்படின்வாங்க. இந்த இல்லை வல்லை அப்படின்னா விரைந்து. வீதல் அப்படின்னா அழித்தல். வேய் அப்படின்னா மூங்கில், இது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. வேய் அப்படின்னா மூங்கிலை குறிக்கும். வேனல் அப்படின்னா அனல். வேலை அப்படின்னா பொழுது, இந்தலை. இதுவே இந்தலை வந்துச்சு அப்படின்னா பனியை குறிக்கும். வேலம் அப்படின்னா யானை, இந்தெல்லாம் வரணும். வேலம் அப்படின்னா யானை அல்லது கரும்பை குறிக்கும். வேல் அப்படின்னா தலைவன், இந்த இல்லை சிறப்பு இல் வந்தா தலைவன். அதுவே இந்த வேல் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெயர். வேணி அப்படின்னா சடை. வெய்யோன் அப்படின்னா கதிரோன், கொடியோன். வெய்யோன் அப்படின்னா கதிரவன், கொடியோன். அப்ப இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மிக முக்கியமான ஒன்று. இது இல்லாம நிறைய கொடுத்துருக்கோம், இதெல்லாமே குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். வீடியோவை நீங்க இல்லை சார் பார்த்து எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜா நிப்பாட்டுறேன், நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அப்படியே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்க பார்த்து எழுதுறதுனால எழுதிக்கிறலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே புத்தகத்தில் இருக்க A to Z நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிறப்பு தமிழ், 11th 12th எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியம். குருசு அப்படின்னா சிலுவை, ரொம்ப முக்கியமானதுகள்லாம் நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் நோட் பண்ணி ரொம்ப. கேண்மைனா நட்பு, இது ரொம்ப முக்கியம். சஞ்சலம் அப்படின்னா துன்பம், இது கேட்டதுதான் ப்ரீவியஸ் இயர்ல. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. சோக்கு அப்படின்னா கவர்ச்சி, அழகு. அதே மாதிரி செய் அப்படின்னா வயல் நட்டு, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. தாளாண்மை அப்படிங்கிறது முயற்சி. தாளாண்மை உணர்ச்சுபவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கோங்க. நீலி அப்படின்னா பேய், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். பீலி அப்படின்னா தேன். அப்ப பீலி, தேனுக்கு நிறைய வரும். நரை, பீலி,
இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க தேனுக்கு. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, முருகு. முருகு தேன்றோம்ல, அப்ப பீலி, நரை, முருகு இதெல்லாம் எதை குறிக்கும்? தேனை குறிக்கும். இந்த ரை போட்டாங்க அப்படின்னா நரைமுடி, அந்த ரை போட்டா தேனை குறிக்கும். ஸோ இப்ப இதெல்லாம் படிச்சு பர்ஃபெக்ஷனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 இடங்கள்ல உதவும். அது எங்கெங்க? இங்க கவனிங்க. உரிய பொருளை கண்டறிதல், அதுவும் அதே தான். சொல்லும் பொருளும் அறிதல், இதுவும் அதே தான். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இது இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை படிச்சுட்டு, இது பார்ட் 1, அதாவது புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டோம். இப்ப அடுத்து 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நூலும் நூல் ஆசிரியரும் ஒரு வீடியோ, ஒரு கிளாஸ் பார்க்குறோம். அடுத்து நூல்களின் சிறப்பு பெயர்கள். ஸோ நூல்களின் சிறப்பு பெயர்கள் அது ஒண்ணு. அடுத்து ஆசிரியர்களின், நூல் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களின் சிறப்பு பெயர்கள், ஆசிரியர்களின் சிறப்பு பெயர்கள். ஸோ இது 3த்தையும் நம்ம பார்த்துடணும். இது 3த்தையும் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் டிப்ல படிக்கணும். இது அடுத்த ஒரு வீடியோவா நம்ம போடுவோம். இதற்கான எங்கெங்கெல்லாம் இருக்க A to Z எல்லாத்தையும் வச்சு ஒரு PDF ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இதை நம்ம படிச்சிடும். இதை படிச்சுட்டோம் அப்படின்னா இது எங்கெல்லாம் உதவும் அப்படின்னா, இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் வருதா, இங்கே யூஸ் ஆகும். அடுத்து இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்னென்ன வரும் அப்படின்னா, போன கிளாஸ் நம்ம நடத்தியிருப்போம், தொகை சொற்கள் நடத்தியிருப்போம். அது இல்லாம குற்றியலுகரம் வரலாம், போலிகள் வரலாம், வேற்றுமை உறுப்பு வரலாம், இலக்கண குறிகள் வரலாம். அது இல்லாம இந்த இதுவும் கேட்கலாம். ஸோ அப்ப பொருந்தாத சொல்லை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து வேணுமா கேட்கலாம், எப்படி வேணுமா கேட்கலாம். ஸோ அப்ப அதை நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம தொகை சொற்கள் நடத்திட்டோம், தொகை சொற்கள் முடிஞ்சு, இலக்கண குறிப்புகள் அடுத்து நடத்திடுவோம். அதே மாதிரி சார்பெழுத்துக்கள்ல குற்றியலுகரம் 3 லுகரங்கள், 4 அளப்படை, 4 குறுக்கங்கள். ஸோ இதையும் நடத்திடுவோம். அதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ ஆசிரியர்கள் யாரு, நூலுடைய ஆசிரியர் யாரு, அவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு, நூலுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம ஒரு PDF கொடுத்துருவோம். அதை வச்சு படிங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்த. டெஸ்ட் போட்டு பார்த்துருவோமா? டெஸ்ட் போட்டுருவோமா? முதல் கேள்வி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். நவ்வி என்றால் என்ன? ஸோ நவ்வி அப்படின்னா நாய். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா நாலடியார். ஸோ நாலடியார் பாடல் இது. 4 விரல் ஆயிரும் நாய்க்கால் சிறு விரல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அப்ப நவ்வி அப்படின்னா நாய். நவ்வி அப்படின்னா மான். சாரி, நவ்வி அப்படின்னா மான். நவ்வி அப்படின்னா மான். இது எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு பாடல்ல கொடுத்துருப்பாங்க. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மானானது என்ன பண்ணுமா, தனக்கு தாகம் ஏற்பட்டதுனால தன் வாயிலிருந்து வடிவது கூட, எச்சியை கூட நீராக பருகும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அப்ப நவ்வி அப்படின்னா மான். கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? வேட்கை அப்படின்னா என்ன? வேட்கை சரியான இணை. வேட்கை அப்படின்னா வெறுப்பு இல்ல, வேட்கை அப்படின்னா விருப்பம். கோடு அப்படின்னா கொடி கிடையாது, கோடு அப்படின்னா கொடி கிடையாது. விலங்குகளின் கொம்பு. கோடு என்றால் விலங்குகளின் கொம்பு. வெங்கல் அப்படின்னா சரியா கரெக்டா இருக்கு, பெருவிருப்பம். வெங்கல் அப்படின்னா பெருவிருப்பம். புரைதீர் அப்படின்னா குற்றம் கிடையாது, குற்றமற்ற. புரைதீர் அப்படின்னா குற்றமற்ற. ஸோ அப்ப ஆப்ஷன் சி சரியா இருக்கு. அடுத்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்விரை யார் கலர்கண். விரை என்பதன் பொருள் யாது? ஸோ விரை என்பதனுடைய பொருள் என்ன? மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்விரை யார் கலர்கண். ஸோ விரை என்பதனுடைய பொருள் சிந்தை. ஸோ விரை என்பதனுடைய பொருள் என்ன? சிந்தை. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்க. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, விழுப்பம் அப்படின்னா சிறப்பாம். ஸோ விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. அடுத்து பரிந்து அப்படின்னா விரும்பி. பரிந்து அப்படின்னா விரும்பி.
அடுத்து தேரினும் அப்படின்னா அடைத்தல். தேரினும் அப்படின்னா அடைத்தல். அழுக்காறு அப்படின்னா பொறாமையா. சோ அப்ப இதுல தவறான இணை. சோ விழுப்பம் அப்படின்னா சிறப்பு என்பது கரெக்ட் தான். ஓகே. பரிந்து அப்படின்னா விரும்பி. தேரினும் அப்படின்னா அடைத்தல் கிடையாது. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்தலும். சோ தேரினும் அப்படின்னா ஆராய்தலும். அப்ப ஆப்ஷன் சி. அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். அடுத்து கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்ற தன் குத்தொக்க சீர்த்த இடத்து. மேற்கண்ட குறளில் வாய்ப்பற்ற என்ற பொருளை தருவது எது? அப்ப திருக்குறள் எல்லா இடத்துலயும் வரும். திருக்குறள் இருக்கு 20 அதிகாரத்தை பிங்கர் டிப்ல இருக்கணும். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அப்ப வாய்ப்பற்ற என்றதை குறிப்பதற்கு சொல் என்ன? அப்ப வாய்ப்பற்ற அப்படின்னா கூம்பும். சோ கூம்பும் என்பதுதான் வாய்ப்பற்றதை குறிக்கும். வணங்கி வழியொழுங்கி மாண்டார் சொல் கொண்டு. மாண்டார் என்பதன் பொருள் என்ன? சோ மாண்டார் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. மாண்டார் என்பதனுடைய பொருளானது என்ன? மாண்புடைய சான்றோர். அடுத்து கனகம் உகந்த காளி தருகன் பேருடன் கிளந்து பெண்ணும் அல்லல். தருகன் பொருள் யாது? சோ தருகன் அப்படிங்கறதுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. தருகன் அப்படின்னா அரக்கன். ஆயக்கலையில் 1000 அம்பிக்கு ஆயக்கலை என்பதன் பொருள் யாது? சோ ஆயக்கலை 1000 அம்பிக்கு அப்படிங்கிறதுல ஆயக்கலை என்பதனுடைய பொருள் யாதுன்னு கேக்குறாங்க. ஆயக்கலை என்பதன் பொருள் அந்த நேரம். கீழ்கண்டவற்றில் தவறான இதை. நயனம் அப்படின்னா மொழி. தப்பு. ஃபர்ஸ்ட் இதே தப்பு. நயனம் அப்படின்னா கண்கள். சொல் அப்படின்னா தான் மொழி. சோ மொழி தான் சொல்லு என்று அழைக்கப்படும். இந்து அப்படின்னா நிலவு. நுதல் அப்படின்னா வெற்றி நெற்றி. அமலன் அப்படின்னா குற்றமற்றவன். கரெக்ட். பொறுத்துக. இடர் அப்படிங்கிறது என்ன? துன்பம். அப்ப ஃபர்ஸ்ட் 2 வரும். அப்ப இங்க 4 ஆப்ஷன்ல முதல்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அப்படியே போட்டுலாமா? நாவாய் அப்படின்னா படகு. இறை அப்படின்னா தலைவன். இந்து அப்படின்னா நிலவு. அப்ப 2 3 4 1. அடுத்து பாருங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மணியும் மாமாலை பாய்ந்த தாமரும் மணியும். துகிரும் என்பதன் பொருள் என்ன? துகிரும் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. துகிரும் அப்படின்னா பவளத்தை குறிக்கும். அவ்வுரை கேட்ட போதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவருள் எழுந்தோர் தடுமாறன் சேர நோக்கி. சோ அங்கனர் என்பதனுடைய பொருள் என்ன? அங்கனர் என்பதனுடைய பொருள் யாது? யாது சிவனை குறிக்கும். அங்கனர் அப்படிங்கிறது சிவனை குறிக்கும். நாளிகேரம் என்பது தென்னை மரம். நாமாருக்கு குடியல்லோம் நமனை அஞ்சோம் நகரத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். மேற்கண்ட செயலடிகளில் துன்பம் என்ற பொருளை தரும் சொல் எதுன்னு கேக்குறாங்க. ஸோ இடர் துன்பத்தை குறிக்கும். அதே மாதிரி இடர் மற்றும் நடலை இது ரெண்டுமே துன்பத்தை குறிக்கும். அப்ப ஆப்ஷன் 1 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் சிங்கம் என்பதன் பொருள் தருக. சிங்கம் என்பது எதை எதை குறிக்கும்? சிங்கம் என்பது மடங்கள் என்பது சிங்கத்தையும் கேசரி என்பது சிங்கத்தையும் குறிக்கும். அப்போ 1 மற்றும் 4 ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் மலை என்ற பொருளை குறிக்காத சொல். சோ மலை என்ற சொல்லை குறிக்காதது எதுன்னு கேக்குறாங்க. சோ வரை அப்படிங்கிறது மலைதான். மாதிரம் என்பது மலைதான். நெருப்பு என்பது மலைதான். கரடு என்பது மலையை விட கொஞ்சம் உயரமான பகுதியை கரடு அப்படிங்குவாங்க. சோ ஆப்ஷன் சி. வரை அப்படிங்கிறது என்ன? வரை என்பது மலை. ஆலி என்பது என்ன? மோதிரம். மாடு என்பது செல்வம். கனகம் என்பது பொன். அப்ப 3 4 1 2 ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. அரம்பை. சோ அரம்பை என்பதனுடைய அரம்பை என்பது வாழையை குறிக்கும். அகடியம் என்பது ஏளனம். நயம் என்பது இனிமை. பல்லவம் என்பது தளிர். சோ ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை. தாது மரகதம். கரெக்ட். பொது அப்படின்னா மலர். கரெக்ட். பூகம் அப்படின்னா பாக்கு மரம். கரெக்ட். பௌவம் பவனம் அப்படின்னா படகு இல்ல கடல். பவனம் அப்படின்னா கடல். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. ஸோ பண்பு பாராட்டும் உலகு. நயன் என்பதன் பொருள் என்ன? ஸோ நயன் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. நேர்மை. அடுத்து வியா என்பதன் பொருள். வியா என்பது பெரிய
மற்றும் நிறைந்த. ஸோ பியா என்பதனுடைய பொருள் பெரிய மற்றும் நிறைந்த. இப்போ 1 மற்றும் 3 சரி. அடுத்து தேன் பெற்ற துளாய் அலங்கலல் கலப்ப மார்பும் திருபுயமும் தைவைந்த நீண்ட பெற்றேன். மேற்கண்ட செயலொலிகள் சந்தனம் என்பதன் சொல் என்னன்னு கேட்கிறாங்க. கலம்பம் என்பது சந்தனத்தை குறிக்கும். ஊன் பெற்ற பகலியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் நின் திருநாமம் உரைக்க பெற்றேன். பகலி என்பது எதை குறிக்கும்? பகலி என்பது அம்பை குறிக்கும். களவு துகளர் முழுக்க நெடிய கருணை பெருகு சலதியே. இதற்கென்ற செயலொலிகள் கடல் என்பது பொருளை தருவது எது? கடல் என்பதன் பொருளை தருவது சலதி. சோறு என்ற பதத்தின் பொருளை தருவது எது? சோறு என்ற பொருளின் பதத்தை தருவது எது? பசுந்தினை. தராதது எது? பாக்கி எல்லாமே சோறுக்குதான் வரும். அடிசில், பொம்மல், சொன்றி, ஐயினி, உண்டி, உணா, ஊழ், துற்றி, பதம், பாலிதம், புகா, புழுக்கள், புற்றகை, பும்பலம், மூரல், வல்சி. ஸோ இது எல்லாமே இதைத்தான் குறிக்கும். ஸோ அப்ப 150க்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பொருந்தாம இருக்கு. அடுத்து இடைவிடாது என்பதற்கு பொருள் என்ன? இடைவிடாது என்பதற்கு நீங்களா. மெய்யா தம்பெயர் வியம்பி வாசனம் பதறிய திசையிலும் சிதறி எடுத்தோளும் வாயாசனம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? காகம். பொருந்தாத இணை எது? பவனம் என்பது அந்தகனை குறிக்கும். கரெக்ட். விபுதர் என்பது புலவர். ஸோ அப்ப ஆப்ஷன் பி. ஸோ அப்ப இன்னைக்கான வகுப்புல பொருந்தாத சொற்களை கண்டுபிடித்தல், அதாவது பொருத்தமான பொருளை கண்டுபிடித்தல், ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். புதுசாக விடா அறிவுடைமை டெஸ்ட் பேஜ்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஜனவரி 20 இருந்து அதற்கான வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க.